அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வர் ரிச் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில 6th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய முஸ்லீம் லீக்குடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி முன் வச்சிருந்திருப்பாங்க, இந்து மகாசபை அவங்களுடைய டெல்லி கோரிக்கைகளை பத்தி நம்ம பார்த்திருப்போம். ரைட்டுங்களா? இப்ப இது பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வகுப்புவாத தீர்வும் அதனுடைய பின்விளைவுகள். இப்ப இந்த வகுப்புவாதத்துக்குன்னு சொல்லி ஒரு தீர்வுகள் கொண்டு வரணும் அப்படிங்கறத முடிவு கொண்டு வந்துட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து மகாசபையை பொறுத்த வரைக்கும் இந்து மகாசபையும் காங்கிரஸ்க்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியா வந்து அவங்க உருவாகல, வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய அரசியல் கொள்கைகள், அவங்களுக்காக தேவைகளை மட்டுமே முன் வச்சுட்டு இருந்ததா ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வகுப்பத தீர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதலே வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மூலியமா அவங்க ஒரு 4 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் ஒரு 4 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனா அது வந்து இந்துக்கள் யாருமே ஏத்துக்கல. அந்த இடத்துல ஜின்னாமே வந்து கைவிடப்பட்டதா கருதப்படுறாங்க. அந்த இடத்துல எங்களுக்காகன்னு சொல்லி தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து காங்கிரஸ் கிட்ட நம்மளுக்கு தேவையான சலுகைகளை பெறதுக்கு நம்ம பிரிட்டிஷர்ஸையும் நம்பிட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாவே முஸ்லீம் லீக் வந்து, அதாவது முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அகைன் இப்ப இந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கான ஒரு அங்க வந்து நடந்துட்டு இருக்கிறதே இவங்க எல்லாத்தையுமே ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வங்க பிரிவினையிலே பார்த்திருப்போம். அந்த இடத்துலயே வந்து ஹிந்து முஸ்லீம் வந்து பிரிச்சோம்னா இவங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைய முடியும், நம்ம வந்து இனிமே ஸ்ட்ராங்கா ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்களாவே தானா போய் நான் இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதத்தை கொண்டு வரது இவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ஐசிங் ஆன் கேக்கா தான் இருக்கு. அவங்க இன்னுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஸ்ட்ராங்கா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறதுல ஆங்கில அரசு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்பதான் இவங்க இன்னுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 2வது ஒட்டமேஜை மாநாட்டு பிரதிநிதிகள் வகுப்புவாத அடிப்படையில தான் தேர்வு செய்யப்படுறாங்க. எங்கேயுமே எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்குதால அதையுமே வந்து வகுப்புவாதத்தோட அடிப்படையில வந்து இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. வட்டமேஜை மாநாடுகளை தோல்விக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட், அவர் தான் வந்து அப்ப செகண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாத தீர்வை வந்து அறிவிக்கிறாரு. இந்த வகுப்புவாத தீர்வு மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இன்னுமே வந்து அரசியல் வாழ்க்கை சீர்குலைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மீன்வெல் 1925ல RSS அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து உருவாக ஆரம்பிக்குது. இந்த RSS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராஷ்டிரிய சுயசேவா சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த RSS இருக்கு. இந்த RSS எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1925. இது வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பு. இந்து மகாசபை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அது பெருசா இல்ல, ஆனா RSS அப்படிங்கிறது பெருசா இருக்கு. அப்போ இந்த RSS மூலியமா யார் இதை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, VD சவர்கரோட சேர்ந்து HP ஹெட்கேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், MS கோல்வாக்கர் அப்படிங்கிறவரும் இந்து ராஷ்டிரா அப்படிங்கக்கூடிய கோட்பாடை மேலும் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சரிங்களா? அப்ப இவங்க தான் வந்து இதை உருவாக்குனாங்க, ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய RSS. இதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 1 லட்சமா வந்து உயர ஆரம்பிக்குது. எல்லாருமே போய் இதுல வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த சங்கத்துல வந்து எல்லாருமே அவங்களோட உறுப்பினர்களா எண்ணிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்துஸ்தானில் உள்ள இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப RSS கட்சி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான மக்கள் போய் அங்க சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே ஒரு அரசா நாங்க இருக்கோம், எங்களுக்கு நீங்க தேவை கிடையாது, நீங்க எல்லாருமே வந்து இந்துக்களுக்கு நீங்க சேர்ந்து வாழுங்க, எங்களுடைய பண்பாட்டை மதிங்க, அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா அடிமையாவே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அந்த அடிமைங்கிற வார்த்தைக்கு பதிலா அந்நியர்களாக இருப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லைன்னா இந்து தேசத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் உரிமை கோராதவர்களாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. நாங்க தான் ஸ்ட்ராங், எங்களுக்கு கீழே நீங்க இருக்கிறதுனா இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கு. VD சவர்கர் வந்து உறுதிப்பட கூறியிருக்காரு. அப்ப 1934லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, RSSல இந்து மகாசபையில யாருமே சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 1938ல தான் காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் காங்கிரஸ்ல உறுப்பினர் இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சமய சார்பின்மை அப்படிங்கக்கூடிய கருத்தை காங்கிரஸாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா முதல்ல இருந்தே சொல்றாங்க, இப்படி இருக்காதீங்கன்னு சும்மா அதிகாரப்பூர்வமா சொல்லாம வாய் வார்த்தைகளை மட்டுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 1938ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப பர்பஸாவே காங்கிரஸ்ல இருக்கவங்க இதுல இருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலை முன்வைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வகுப்பத தீர்வு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிச்சு ராம்சே மெக்டொனால்ட் மூலமா. அதுக்கப்புறம் என்னென்ன பின்வழிவுகள் உருவாச்சு அப்படிங்கறது இதுதான். ஓகேங்களா? இப்போ முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். இப்ப காங்கிரஸ் வந்து எங்கெங்க அவங்களுடைய அமைச்சரவைகள் இருக்குது. இப்ப இவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்துட்டாங்களா, நீ RSSல இருக்கியா, நீ காங்கிரஸ் இருக்க தகுதி இல்ல,
இல்ல, காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு சமயச்சார்பின்மை மிக்கதா தான் இருக்கு, ஒரு சமயத்தின் பின்னாடி எங்களால போக முடியாது அப்படிங்கறத காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரசுடைய தேசியவாதத்தை உருவப்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாத்மா காந்தி, ஆரிய சமாஜமும் அலிகார் இயக்கமும் முன் வச்ச அந்த குட்டியான தேசியவாதத்தை வந்து மறுக்கிறாங்க. உங்களுடைய இந்து முஸ்லிம் பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ராங்கான டெசிஷனுக்கு எடுக்க வராரு. மேலும் பல்வேறு மதங்களுக்கு அப்பாற்பட்ட அவற்றை கடந்த ஒரு அரசியல் அடையாளத்தை தான் நான் தோற்றுவிக்கணுமே ஒழிய நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்னால வர முடியாது அப்படிங்கறதுல காந்தி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்பதான் இவரோட டெசிஷனை அவரை ஹோல்டு பண்ணி அவரை வைக்கிற ஒரு இடமா இருக்கு. இந்த டைம்ல நிறைய வகுப்பத சக்திகள் இருந்தாலுமே இந்தியாவில அகில இந்திய காங்கிரஸ் பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு சக்தியாக திகழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து சமயச்சார்பின்மையா தான் இருப்பேன், எனக்கு நீ முக்கியம் இல்லைங்கிறது எனக்கு வேண்டாம். இன்னொன்னு, ஒரு கருத்து ஒரு விஷயம் இங்க வந்து நடக்குது, ஒரு மசோதாவை நிறைவேற்றுறது, அது சிறுபான்மையா இருந்தாலும் அங்க பெரும்பான்மை இருந்தாலுமே கூட அது சிறுபான்மையில பாதிக்குது அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க முன் வச்சு கொண்டு வருவாங்க. 1937 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல 11 மாகாணங்கள்ல எலெக்ஷன் நடக்கிறதுல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் ஜெயிக்குது. 3 மாகாணங்கள்ல மிக பெரும் கட்சியாக திகழ்ந்த ஐஎன்சி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியா வந்து அவங்க திகழ்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். முஸ்லீம் லீக்னுடைய செயல்பாடு மோசமாகவே அமையுது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முஸ்லீம் லீகும் அவங்க கட்சியில போட்டிடுறாங்கல்ல, அவங்களும் தேர்தல் களத்துல தங்குறாங்களா, ஆனா முஸ்லீமுடைய வாக்குகள்ல 4.8% விழுக்காடுகள் மட்டும்தான் அவங்க பெற முடியுதே ஒழிய அகில இந்திய அளவுல அவங்களால ஒரு இதா வந்து உருவாக முடியல அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் மதச்சார்பற்ற மாபெரும் மக்கள் கட்சியாக எழுச்சி பெற்றது. சோ மதச்சார்பின்மை அப்படிங்கிற கருத்தை அவங்களுக்கு சொல்ல ஸ்ட்ராங்கா வைக்க முடியல. இங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இவ்வளவு சீட்ஸ்ல வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அரசு என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் ஒரு இந்து அரசு தான் நினைக்குது, இந்து சார்ந்த ஒரு அமைப்பா தான் நீங்க கொண்டு வரீங்க, இந்து அமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரையை கொடுக்குறாங்க. முஸ்லிம் மக்களுடைய உண்மையான பிரதிநிதியா முஸ்லிம் லீகை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துது, முஸ்லிம் லீகை காங்கிரஸுக்கு சமமான சக்தியாகவே நடத்துது அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நாங்க என்னதான் இதானாலும் நீங்க காங்கிரஸுக்கு ஈக்குவலா முஸ்லிம் லீகும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லீக்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் உடைய முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் எப்படி எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப மீட்பு நாளா கடைபிடிக்கிறாங்க. இந்த மீட்பு நாள் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப சிம்பிள். சோ காங்கிரஸ் வந்து கட்சியிலிருந்து வெளியேறாங்க. நாங்க வந்து நான் ராஜினாமா பண்றேன், நீ என்ன கேட்காம வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியர்களோட பெர்மிஷன் இல்லாம, அதாவது காங்கிரஸோட பெர்மிஷன் இல்லாம இந்தியாவுமே வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்போஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்ப அமைச்சரவை விட்டு காங்கிரஸ் வெளியேறதோ அதை வந்து முஸ்லிம்கள் மீட்பு நாளா கொண்டாடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துச்சு. அந்த டைம்ல இந்தியாவுடைய அரச பிரதிநிதியா யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவையும் போர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வந்து அவங்க அறிவிக்கிறாங்க, இவங்களுடைய பெர்மிஷன் எதுவுமே கேட்காம. இதனால காங்கிரஸ் கோவம் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் இருக்கலும் மாகாணங்களை சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாருமே ராஜினாமா செய்யணும், சோ நாங்க இதுக்கு மேல இங்க இருக்கணும் அவசியம் இல்லை, எங்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி எங்களை இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. அப்ப காங்கிரஸ் அமைச்சர்களை ராஜினாமை தொடர்ந்து மாகாண ஆளுநர்கள் சட்டமன்றங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவங்களுமே வந்து என்ன பண்றாங்க, அப்ப அங்க அந்தந்த மாகாணங்கள் ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்க்கும் ஒவ்வொரு கவர்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சதுக்கு அப்புறமா மாகாண நிர்வாக பொறுப்பை அவங்களே வந்து ஏத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மத்தியில மட்டும்தான் வந்து காங்கிரஸ் ராஜினாமா செஞ்சிருச்சு, மாகாணங்கள்ல இவங்களுடைய ஆட்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளா 1939 டிசம்பர் 22, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப இந்த மீட்பு நாள் அப்படிங்கறத கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசம்பர் 22, 1939. ஓகேங்களா? சோ 1939 முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுது மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்று பல இடங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக காங்கிரஸ் மேற்கொண்ட செயல்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. சோ இவங்க வந்து திருப்பியும் அங்க ஒரு கிளாஷ் வருது. சோ எனக்கு பதிலா நீ இப்படி சொல்றியா, உனக்கு நான் இப்படி சொல்றேன், அங்க மறுபடியும் பிரச்சனை வருது. அவங்களுக்கு எதிராக தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுது. தேசியவாத முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாமுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுது. ஓகேங்களா? சோ இவங்க என்ன சொல்றாங்க, அங்க சில தலைவர்களும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசியவாத முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் வந்து இந்த மொத்த முஸ்லிம் சமூகத்துக்கே எதிரானது, அவங்க நம்மளுக்கான சப்போர்ட்டிவா இல்ல, அவங்களும் வந்து அவங்களோட சேர்ந்துட்டு அவங்களுக்காக சொல்லி போராடுறாங்க, காங்கிரஸ் கூட சேர்ந்து போராடுறாங்க அப்படிங்கறத இவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க. இவ்வாறான சூழலில் 1940 மார்ச் 26 லாகூர்ல முஸ்லீம் லீக் முஸ்லிம்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை முன்வைக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனிநாடு கோரிக்கை முஸ்லீம் எங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாகூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தான்.
ஓகேங்களா. 1940 மார்ச் 26ல தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஜின்னாவோ நவாப் ஜாஃபருல்லா கானோ முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிநாடு உருவாக்குவது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்க சிறுபான்மையா இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல எங்களுக்கு அவங்க அந்த தாட்டை யோசிக்கவே இல்லை. இன்னொன்னு இந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமையோட தூதரா தான் ஜின்னா இருக்கிறாரு. அதனால அவர் இந்த மாதிரி என்ன ஒரு கோரிக்கைகளுமே அவங்க வந்து நினைக்கவும் இல்லை, அது பாசிபிள்னு சொல்லி நினைக்கவும் இல்லை. ஆனா 1940 மார்ச் 23, ஸோ இந்த இடத்துல நடக்குதா அவங்களுடைய கோரிக்கை தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைக்கு 3 நாளைக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் பின்வருமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றது. என்ன அப்படின்னா, அகில இந்திய முஸ்லிம் லீகினுடைய இந்த அமர்வில் ஒருங்கிணைந்த கருத்து என்ன கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கொள்கைகளை கொண்டு வராத எந்த ஒரு அரசியலமைப்பு திட்டமும் இந்த நாட்டுல செயல்பட இயலாது, அது வந்து நாங்க எக்ஸெப்டும் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது நிலவியல் அடிப்படையில ஜியோகிராபிக்கல் ரீசன்ல நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைந்துள்ள பகுதிகள் மண்டலங்களாக அவற்றுடைய எல்லைகள் வரையறை செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுங்க தனிநாடு கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. சோ ஜியோகிராபிக்கல் ரீசனா எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இருக்காங்களோ அதை பிரிச்சு இது முஸ்லிம்களுக்கான தனிநாடு அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை நீங்க முன் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்தை சொல்றாங்க. இன்னொன்னு, தேவைக்கேற்றவாறு மாற்றப்பட்ட நிலப்பகுதிகளை கொண்டவைகளாக அவைகள் அமைதல் வேண்டும். எங்களுக்கு என்ன வேணுமோ, எங்களுடைய மக்கள் எங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இது வைக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் சுதந்திரமான தனி மாநிலமாக அமைக்கப்பட வேண்டும். நாங்க தான் எங்க பெரும்பான்மையா இருக்கோம், அப்ப நாங்க அதை ரூல் பண்ணிக்கிறோம், எங்களுக்காகன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி மாநிலமா உருவாக்குங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு செல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2 ஸ்பிளிட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் தீர்மானத்தை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இவங்களோட முக்கியமான விஷயம். எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து 2ஆ பிரிஞ்சுதான். பலுசிஸ்தான் அப்படிங்கறத பாகிஸ்தானா கொண்டு வந்தாங்க, இந்தியா அப்படிங்கறது அவங்களுக்கான வரையறைகள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும், இந்தியாவில், ஏன்னா எல்லாருமே ஒருங்கிணைந்த ஒரு கட்சி, ஒருங்கிணைந்த ஒரு நாடா தான் இருந்துச்சு. எல்லா மக்களும் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கான உரிமை இருந்துச்சு. சோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947 ஆகஸ்ட் 14ல பாகிஸ்தானா வந்து பிரிச்சாங்க. ஆகஸ்ட் 15ல இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா. சோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய ஒரு தீர்மானமா இந்த லாகூர் கான்ஃபரன்ஸ்ல வந்து இவங்க வைக்கிறாங்க. ஓகேங்களா. எப்போ 1940 மார்ச் 26. ஓகேங்களா. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். 1940 மார்ச் 26ல வந்து இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எண்ண ஓட்டம் 1940ல முஸ்லீம் லீக்லோட மேடைகள்ல இருந்து வெளிப்பட்டுச்சு. ஆனாலுமே இதுக்கு முன்னாடியே முதல்ல இந்த கோரிக்கை யாரை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகமது இக்பால் அவருடைய ஒரு சிந்தனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1930ல அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீகினுடைய ஆண்டு மாநாட்டில் இக்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்தியா முஸ்லிம் அரசை தான் காண விரும்புவதாக கூறுகிறார். சரியா. அதுதான் நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ வடமேற்கு மாகாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பஞ்சாப், சிந்து, சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான சொல்லி ஒருங்கிணைக்கப்பட்ட மாகாணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்க. இது பின்னர் கேம்பிரிட்ஜ் மாநில ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஹமத் அலியால இது வந்து வலுவா ஏற்கப்படுது. சோ முதல்ல என்ன ஓட்டம் அப்படின்னா முகமது அக்பால் அதை ஆதரிச்சவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஹமத் அலி. ஓகேங்களா. லீகினுடைய அடிப்படை கோரிக்கை அப்படிங்கிறது இருநாடு கொள்கை அப்படிங்கிறது தான். இதை முதல்ல சர் வாசர் ஹசன் அப்படிங்கிறது தான் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டுல அவருடைய தலைமை உரையில குறிப்பிட்டார். ஓகேங்களா. சோ இருநாடு கொள்கை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வாசர் ஹசன். முதல்ல பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய சிந்திச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகமது இக்பால். அதை ஏத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஹமத் அலி. ஓகேங்களா. தலைமையில குறிப்பிடுறாங்க, இந்த பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லிம்களும் 2 சமூகங்கள் இல்ல, ஆனா வேற வழியே இல்லாம அவங்க இரு நாட்டினராக கருதுதல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து மீட்மலா கடைபிடிக்கிறது. இந்து முஸ்லிமுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பிரிவினை ஏற்படுறது, இது எல்லாமே சோ இங்க இருந்து தான் இனிஷியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நேரடி நடவடிக்கையினால என்ன அப்படிங்கறதோட இந்த லெசன் நம்மளோட 1 வாக் முடிச்சுட்டு நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்த டீடைல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.